எடப்பாடி உருவப்படத்திற்கு செருப்பு மாலை, துடப்பத்தால் அடித்து ஆவேசத்தை வெளிக்காட்டிய காங்கிரஸ் தொண்டர்கள். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள். இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும்போது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியுள்ளார். இதை கண்டித்து நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உருவத்திற்கு செருப்பு மாலை அணிந்து துடப்பத்தால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரிடமிருந்து எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை பிடுங்க முயன்றனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் கடலூரில் பொதுமக்கள் முன்பு உரையாற்றினார். அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை பிச்சைக்காரன், ஒட்டு போட்ட சட்டை என்று விமர்சித்திருந்தார். இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு அதிமுகவுடன் நீண்ட இழுபறி பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக கூட்டணி அமைத்தது. எனினும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கூட்டணிக்குள் இரு வேறுபட்ட கருத்துகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறி வருகிறது. ஆனால் மறுபுறம் பாஜகவோ தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் இருக்கும் என்று கூறி வருகிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எனக்கு மற்ற சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அதிமுக அதிருப்தி மூத்த தலைவர்கள் அண்மையில் திமுகவில் இணைந்தனர். அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் பாஜக ஒருபோதும் தலையிடாது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியின் கீழ் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் போட்டியிட செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். இதன் காரணமாக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணைய பாஜக தேசிய தலைவர் நட்டா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வர் வேட்பாளராக ஒருவேளை அறிவித்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்குமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.